ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம செய்ய போகிற ரெசிபி வெண்டைக்காய் மோர் குழம்பு. இந்த மோர் குழம்பை ரொம்ப ஈஸியாகவும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி செய்ய போகிறோம். வெண்டைக்காயே பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மோர் குழம்புக்கு தேவையான அளவு வெண்டைக்காயை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இதில் ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெண்டைக்காயில் தண்ணி இல்லாமல் அதை நறுக்கும்போது வெண்டைக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற பிசுப்பு ரொம்ப இருக்காது. குழம்புக்கு ஏற்ற மாதிரி வெண்டைக்காயை மீடியம் சைஸில் நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு வெண்டைக்காயை ரொம்ப சின்னதாகவும் நறுக்கிறாதீங்க, அதே சமயம் ரொம்ப பெருசாகவும் நறுக்காதீங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸாக நறுக்குனா குழம்புக்கு நல்லாயிருக்கும். இதை இப்போ நறுக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து மோர் குழம்புக்கு தயிர் அப்படி இல்லைன்னா புளிக்காத மோர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் எடுத்தால் போதும். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் மோர் எடுத்துருந்தீங்கன்னா குழம்புல நேராகவே சேர்த்துக்கலாம், தண்ணியாக தான் இருக்கும். தயிர் எடுத்துருந்தீங்கன்னா தயிரை வந்து நல்லா கரண்டி வச்சோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்கு வச்சோ நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. தயிரை நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ தயிரை தனியாக எடுத்து வச்சுட்டு மோர் குழம்புக்கு தேவையான மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். அடுத்து உரிச்ச பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு பல்ல பெரிய சைஸில் ஒரு 3 சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு இந்த குழம்புக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் உங்களோட காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துருக்கேன். அடுத்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயை வந்து துருவியோ அப்படி இல்லைன்னா சின்னதாக நறுக்கியே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தேங்காயை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம இப்போ சீரகத்தை சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துருக்கேன். இதுலேயே நான் வந்து பொரிகடலையை சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலையை குழம்பு கெட்டியாக வர்றதுக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் பொரிகடலையை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பொரிகடலைக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பை ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே சேர்க்காம கூட தேங்காயை மட்டும் சேர்த்து அரைச்சி எடுக்கிறதா இருந்தாலும் இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குறப்பாக இல்லாமல் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நறுக்கி வச்ச வெண்டைக்காயை வறுத்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இந்த மோர் குழம்பை தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் பண்ண போகிறேன். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். முதல்ல எண்ணெயிலேயே 1 நிமிஷம் மட்டும் வெண்டைக்காயை வதக்கி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு வெண்டைக்காய்க்கு மட்டும் தேவையான அளவை உப்பை சேர்த்துடலாம். உப்பை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்காவது வெண்டைக்காயை வதக்கி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா இந்த அளவுக்கு லேசாக சுருங்கி வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு உளுந்தை சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தை சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததும் சீரகத்தை சேர்த்துடலாம். சீரகத்தையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்து சேர்த்துருக்கேன். அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து சும்மா ஒரு 10 வெந்தயம் இருந்தால் கூட போதும். இந்த குழம்புக்கு வெந்தயத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட அந்த கசப்பு தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறது. நான் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் வெந்தயத்தை. இதை வந்து லேசாக எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகாவை சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கேன். வரமிளகா கூடவே பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துடலாம். பச்சை மிளகாவும் 2ஆக நறுக்கிட்டு 2 பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துருக்கேன். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தாளிப்பு கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளை சேர்த்துட்டு இப்போ தாளிப்பை ஒரு 20 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப வதக்கினா மஞ்சள் தூள் கலர் மாறிடும். அதனால் லேசாக மட்டும் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் கூட போட்டிருந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வதக்கிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம முன்னாடியே தயிரை அடித்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தயிரை சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிருக்கு பதிலாக புளிக்காத மோர் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் அந்த மோரை சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு ரொம்ப கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தயிர் இருந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை கழுவிட்டு ஊற்றுற மாதிரி அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்த தயிரை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் மோர் சேர்த்துருந்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். தயிர் சேர்த்துருந்தா கிளறும் போது தயிர் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தயிர் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு பக்குவத்துக்கு வந்துடும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்ப கொதிக்க விட்டுடலாம். இந்த மோர் குழம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிக்க வச்சிடாமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க.
குழம்பு மேலே இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்துட்டு இதை இப்போ ஒரு தடவை மட்டும் லேசாக கலந்து விட்டால் போதும். கலந்து விட்டுட்டு சிம்லேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. 3 நிமிஷம் கழித்து சுட சுட சாதத்தில் இந்த க்ரீமியான வெண்டைக்காய் மோர் குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இது கூட கொஞ்சம் அப்பளம் மட்டும் இருந்தால் போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த குழம்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த வெண்டைக்காய் மோர் குழம்புல வெண்டைக்காயோட பிசுப்பே அவ்வளோவா தெரியாது. இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.